ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு பால்கோவான்னு சொன்னாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஞாபகம் வரும். வீட்லேயே நம்ம ரொம்பவே டேஸ்டியாக வெறும் பாலையும் சர்க்கரையும் கொண்டு வந்து பால்கோவா வந்து செஞ்சிடலாம். வாங்க இப்போ டேஸ்டியான ஒரு பால்கோவா ரெசிபி தீபாவளிக்கு ஸ்பெஷலாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால்கோவா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்பிடிக்காத கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பால்கோவா வந்து தீஞ்சு போகாமல் நல்லா கலர் மாறாமல் செஞ்சு எடுக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பால் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் பசும்பால் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பாலாக வந்து வாங்கிக்கோங்க. மொத்தமாக நான் வந்து 1.5 லிட்டர் பால் வந்து சேர்க்க போகிறேன். கடாயில் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பாலை காய வச்சதுக்கப்புறமா அப்பப்போ வந்து கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம கலந்து கொடுக்காமல் விட்டுட்டோம்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பால் அடியில் வந்து பாத்திரத்தில் ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆக ஆக குக்காக கலர் வந்து மாறி தீஞ்சிரும். டேஸ்ட் வந்து அப்புறம் பால்கோவா சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நான் வந்து காய வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ண போகிறேன். பால் திக்காக சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா குக் ஆகிட்டு பால்கோவா நல்லா டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். முக்கியமாக ஒரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரங்கள்லாம் வந்து பாலாடை வந்து கட்டும் பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்பப்போ கரண்டி வச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாடையெல்லாம் சேர்த்து நம்ம குக் பண்ணும்பொழுது தான். அதனால் அப்பப்போ எடுத்து விட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் குக் பண்ண அளவு வந்து கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே சமயத்தில் கொஞ்சம் திக்காகவும் வருது பாருங்கள். நான் வந்து கலந்து கொடுக்கும்போதே இந்த ஓரங்களில் வந்து பாலாடையை எடுத்து விட்டுட்டே தான் நான் வந்து கலந்து கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக் பண்ண இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்துருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு குறைவாக வந்துருச்சு சேர்த்துருந்த பாலை விட. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணோம்னா போதும், இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். பால் வந்து நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நல்லா நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் சேர்க்கும் பொழுது. உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நீங்கள் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நெய் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போது இனிப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1.5 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 75 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டருக்கு ஒரு 25 கிராம் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் பால்கோவா. அதனால் வந்து நான் 75 கிராம் சர்க்கரை வந்து 1.5 லிட்டர் பாலுக்கு சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வந்து இப்போ திரும்பவும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஸ்பூனில் அள்ளி எடுத்து சாப்பிட்றதுக்கு. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூப்பராக டேஸ்டியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே பால்கோவா வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த பால்கோவா ரெசிபி இருக்கும். ரொம்பவே ஈஸி. பாலும் சர்க்கரையும் வீட்டில் இருந்தாலே போதும், டக்குன்னு நம்ம வந்து பால்கோவா செஞ்சிடலாம். கொஞ்சம் டைம் மட்டும்தான் எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து பாலை கம்மியில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் தீஞ்சு போகாமல் நல்லா டேஸ்டியாக பால்கோவா வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்பவே ஞாபகப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா பால்கோவா தான். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே செய்யலாம். அதை விட இன்னும் நல்லா சூப்பராகவே நம்ம செய்யலாம் வீட்டில். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு பாருங்கள்.
நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா பால்கோவா அச்சு வேறு விற்பாங்க கடையில். அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் கடையில் விற்கிற மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெறுமனே ஒரு கப்பில் இல்லை ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தீங்கனாலே சாப்பிட்ருவாங்க. நீங்களும் உங்களுடைய வீட்டில் பால்கோவா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.